அன்பார்ந்த தமிழர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் எனது நண்பருமாகிய திரு கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் நிறுவன செயலாளர் திரு மகாலிங்கம் அட்வொகேட் அவர்களே மற்றும் பொருளாளர் திரு சிவகுமார் அவர்களே மற்றும் இங்கு திரண்டிருக்கின்ற அன்பர்களே, கட்சி தொண்டர்களே மற்றும் காவல்துறை அன்பர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சங்கம் என்பது என்ன, ஏன் சங்கம் அமைத்துக் கொள்ள மக்கள் துடிக்கின்றார்கள்? விவசாயி முதல் கொண்டு அனைத்து விதமான தொழில் செய்பவர்களும் சங்கத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள். இந்த சங்கத்தை அரசாங்கம் அனைவருக்கும் அனுமதி அளித்துள்ளது. ஏன் அளித்துள்ளது? ஒரு சங்கமாக 4 பேர் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு செயலை சிறப்பாக செய்து முடிக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய இன்னல்களை களைந்தெறிய முடியும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் சங்கம் என்ற ஒரு அமைப்பை இந்திய நாடு இதுவரையில் அனைத்து துறைகளிலும் அனுமதித்துள்ளது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நமது உயிரையும் பொருட்படுத்தாமல் குடும்பம், மனைவி, மக்கள், தன்னுடைய சுய உணர்வுகள் அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னை முழுதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறைக்கு மட்டும் இது விதிவிலக்காக இருக்கின்றது. ஏன் இந்த விதிவிலக்கு? பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே காவல்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சகம் இருந்துள்ளது. அதற்கு திரு கக்கஞ்சி அவர்கள் அமைச்சராக இருந்துள்ளார். ஆனால் அதற்கு பின்பு வந்தவர்கள் அந்த துறையையே நீக்கி அனைத்தும் தன்னுடைய ஒரே கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்கள். ஏன் என்று கேட்டால், இதை நான் வெளிப்படையாகவே சற்று பேச விரும்புகின்றேன். காவல்துறை என்பது தனக்கு ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய ஏவலாளாக பயன்படுத்த வேண்டும். கெட்டதானாலும் சரி, நல்லதானாலும் சரி, தலைவர் சொன்னால் அதை செஞ்சாகணுன்ற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு காவல்துறை தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கென்று இப்பொழுது ஒரு நீதித்துறை எடுத்துக்கொண்டால் அங்கே நீதி நிர்மாணிக்கப்படுகிறது. இது தப்பு, இது சரி என்று நிர்மாணிக்கும் அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் காவல்துறைக்கு அப்படி இல்லை. தலைவர் சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், அவர் அரெஸ்ட் பண்ணியான்னா உடனே அவர் போய் பிடிச்சணும். நல்லவனா கெட்டவனா அவருக்கு தெரியும், ஆனால் அதை அவரால் செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து இவர்கள் விடுபட்டு தன்னுடைய மனதிற்கு ஏற்பட்ட நீதியை இவர்கள் செயல்படுத்த வேண்டுமே. ஆனால் அவர்களுக்கு காவல்துறை அன்பர்களுக்கும் ஒரு சங்கம் அமைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுகின்ற காலத்தில் ஒரு அதிகாரியே தவறு செய்தாலும் கூட அவருக்கு கீழ் இருப்பவர்களானாலும் அவர்களுக்கு சங்கம் இருந்தால் அவர்கள் சங்கத்தின் மூலமாக ஐயா செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டி உணர்த்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அது போன்ற எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்காமல் அவர்களை ஒரு தனி மரமாகவே தோப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் பார்வைக்கு அவர்கள் தனிமரம் மட்டும்தான். அவர்கள் எந்த விதத்திலும் தோப்பாக செயல்பட முடியாத அளவுக்கு இந்திய திருநாட்டில் காவல்துறைக்கு மட்டும் இந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. ஆகையினால் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று தமிழர் மக்கள் கட்சி மிக ஆழமாகவும் நுண்ணிப்பாகவும் கவனித்து இவர்களுக்கு நாம் ஒரு சப்போர்ட் செய்து இதை மீண்டும் வலியுறுத்தி அரசுகளினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று, இவர்களும் எங்களைப் போன்ற மனிதர்கள்தான், இவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு, இவர்களுக்கும் பல குடும்பம், மனைவி, மக்கள் என்ற பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய உரிமை மட்டும் பறிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் உரிமையை பாதுகாக்கும் அவர்களுக்கே உரிமை பறிக்கப்படுவது என்பது இந்த ஜனநாயகத்தில் நேர்மையான ஜனநாயக ஆட்சி முறையாளர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது ஒரு பொய்யான வாக்கு. உண்மையான சுதந்திரம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் இவர்களுக்கும் கொடுத்துவிட்டு போகலாம். கூட்டணியாகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ சேர்வதால் மட்டும் ஒரு தீய நிகழ்வுகள் நிகழ்ந்து விடாது. எல்லா விதத்திலுமே தீயதும் இருக்குது, நன்மையும் இருக்குது. அதை பயன்படுத்துவதை பொறுத்துத்தான் அந்த நிகழ்ச்சியின் சிறப்பும் அல்லது சங்கம் அமைத்துக் கொள்ள எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி நிர்பந்தமுமின்றி அவர்களுக்கு அனுமதி வழங்கி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சிறப்பிக்குமாறு மிக மிக பணிவுடன்